பெரியார் அவர்கள வந்து தொடர்ச்சியா பட்டியலின மக்களுக்கு எதிரா நிறுத்தக்கூடிய போக்கு அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து இன்னைக்கு நேத்து இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல. அது கடந்த காலத்துல இருந்தே வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல தந்தை பெரியார் அவர்கள் வந்து பட்டியலின மக்களுக்கும் நெறைய விஷயங்கள செஞ்சாரு. அவங்களுக்கான பிரச்சனைகள் சார்ந்து எழுதினாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமான ஒரு செய்திய வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். திருபுரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல அ ஒரு பட்டியல் சமூகத்த சேர்ந்த குறிப்பா கருப்பன குடும்பன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மேலத்தெருவுல குப்பை லாரிய எடுத்துட்டு வந்து போயிருப்பாப்புல. ஒரு பட்டியல் சாதிய சேர்ந்தவன் வந்துட்டான் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. அதாவது அங்க இருக்கக்கூடிய உயர் சாதியினருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனைய ஏற்படுத்தி விட்டுருந்துச்சு. அதே நேரம் அவன் வந்து குப்பை வண்டி எடுத்துட்டு வந்தான் அப்படிங்கிறதும் இன்னொரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால வந்து எங்க இடம் தீட்டாயிருச்சுன்னு சொல்லி, அவர வந்து மரத்துல கட்டி வச்சு போட்டு அடிச்சதும் இல்லாம, அவருடைய நிலங்கள, அவருடைய பயிர் பச்சடிகள வந்து மொத்தமா நாசம் பண்ணியிருப்பாங்க. நாசம் பண்ணது மட்டும் இல்லாம, ரூ. 50 வந்து அபராதத்தையும் விதிச்சிருப்பாங்க. இது ஒரு இடத்துல இப்படியாப்பட்ட சூழல்ல வந்து அ அ பெரியார் அவர்கள் வந்து இப்படி பதிவு பண்ணியிருப்பாப்ல.